நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா மனைவி முடங்கி போறதும், கணவர் இறந்த 2வது நாளே மனைவி இறந்து போறதும் கேள்விப்பட்டிருக்கோம். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு அவங்களுடைய உஸ்தாது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் வர்றாங்க. மாணவர் அவங்க சுகக்குறைவா இருக்கிறத பார்த்து இவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், இப்படி எவ்வளவு திறமையான பிள்ளை, எவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு மனிதர், ரொம்ப அற்புதமான ஒரு கல்விமான், இப்படி சுகக்குறைவாயிட்டார அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் இதை நினைச்சு அவங்களுக்கு கவலை ஆயிடுச்சு. யாருக்கு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு கவலையாகி அவர்கள் நோயாளி ஆயிட்டாங்க. உஸ்தாது வந்து நம்மளை பார்த்துட்டாங்களே அப்படிங்கிற மகிழ்ச்சியில இவங்க சுகமாயிட்டாங்க. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், நம்ம உஸ்தாது இமாம் ஷாஃபி அவர்கள் சுகக்குறைவா இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே உஸ்தாதை பார்க்கறதுக்கு மாணவர் இங்கிருந்து போறாரு. மாணவர் ஆரோக்கியமாயிட்டாருன்னு உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. அவங்க ஆரோக்கியமாயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலுஹு. என்ன ஒரு அற்புதமான நேசம் இருந்தால் அல்லாஹ் இந்த மாதிரி பண்ணுவான். யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் உண்மையான சோபத், இதுதான் உண்மையான பாசம், இதுதான் உண்மையான பாசம்.